ஹாய் ஹலோ பியூட்டிஃபுல் லேடீஸ், நான் உங்கள் சிந்து. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேன். ஆக்சுவலாக இன்றைக்கி எங்கள் வீடோட வாசல் தாங்க நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கிறேன். க்ளீன் பண்ணும்போதே செம்ம காற்று இருந்தாலும் அது கூட எதிர்நீச்சல் போட்டு நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ பெண்கள் சோம்பேறித்தனத்திலிருந்து ஓவர் கம் பேக் பண்ணி வரத்துக்கு என்னோட சொந்த அனுபவத்திலேருந்து நான் சொல்கிறேங்க. சோம்பலுங்கிறது காமனாக எல்லாருக்குமே இருக்கிறது தாங்க, இல்லையா? ஸோ எனக்கு கொஞ்சம் ஓவராகவே இருந்துச்சு. எப்படின்னா, நான் சின்ன வயசுலேருந்து வந்து ஹாஸ்டலில் படிச்சுட்ருந்தேன். ஸோ அப்படி இருக்கிறப்போ அங்கே மணி அடித்தா டைமுக்கு சாப்பாடு, அதனால் எங்களுக்கு அங்கே எந்த வேலையும் இருக்காது. படிக்க வேண்டியது, சாப்பிட வேண்டியது, ஸ்கூலுக்கு போக வேண்டியது, ஸ்டடி படிக்க வேண்டியது, இது இப்படி ரொட்டீனாக இருக்கிறதுனால அவங்க ஏதாவது சின்ன வேலை பிரித்து எங்களுக்கு கொடுத்தாங்கன்னா அதை மட்டும் செஞ்சுட்டு, ஏதாவது கூட்டுற வேலை தான் இருக்கும், செஞ்சு முடிச்சுட்டு நம்மளோட ரெகுலர் ஒர்க்குக்கு போயிடுவோம், படிக்கிற வேலைக்கு. ஸோ இப்படி இருந்த நான் வேலை செய்யணும் அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து ஓவர் சோம்பல். ஹாஸ்டல்லேருந்து லீவு முடித்து வீட்டுக்கே வந்தாலுமே அம்மா வந்து வீட்டு வேலையெல்லாம் செய்ய விட மாட்டாங்க. இருந்தாலும் சின்ன சின்ன ஒர்க் பண்ண சொல்லுவாங்க. வீடு கூட்டுறது, தண்ணி எடுக்கிறது, பாத்திரம் தேய்க்கிறது, அந்த மாதிரி வேலையெல்லாம் நான் ஹெல்ப் பண்ணி கொடுப்பேன். எனக்கு ஒரே ஒரு வேலை மட்டும்தான், எனக்கு சமைக்கிற வேலை மட்டும் பிடிக்கவே செய்யாது. என் தங்கச்சியெல்லாம் நல்லா செய்வா, அப்படி சமைக்கிறதெல்லாம் நல்லா பண்ணுவாங்க. பட் எனக்கு மட்டும் அந்த சமையலில் வராது. நர்சிங் முடித்தேன், அதுக்கப்புறமா மேரேஜ் பண்ணிட்டாங்க. மேரேஜ் பண்ணி குழந்தைங்க, வேலைக்கு போகணும். ஸோ இப்படி இருக்கும்போது எங்கள் மாமியார் என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. மேரேஜ் ஆனதுலேருந்தே வந்து நல்லா பார்த்துக்கிட்டாங்க. எனக்கு எங்கள் மாமியார் வந்து இன்னொரு அம்மா மாதிரி, இன்னொரு அம்மான்றதை விட அவங்க தான் அம்மாவாக இருக்காங்க, இருந்து என்னையை நல்லா பார்த்துக்கிறாங்க. ஸோ அதனால் எனக்கு அவங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணதுனால எனக்கு வந்து அவ்வளோ கஷ்டம் தெரியறதில்ல. எங்கள் வீட்டுக்காரரும் என்னை நல்லா பார்த்துக்குவார். ஸோ எனக்கு கிடைச்ச 2 பேருமே வந்து உண்மையாகவே காட் கிஃப்ட்டுன்னு தான் நினைப்பேன். ஸோ அதுக்கப்புறம் 2 குழந்தைங்க, 2 ஆண் குழந்தைகள், அவங்களையும் ஓரளவுக்கு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் வேலைக்கு போக ஆரம்பித்து தான் இன்ன வரைக்கும் போய்கிட்டே இருக்கேன். ஸோ கடவுளோட கிருபையால் எங்களோட லைஃப் போய்கிட்டுருக்கு. என்னென்னா, சோம்பல் தனம்னு சொன்னேன் இல்லைங்களா, எனக்கு இந்த சமைக்கிற வேலையே பிடிக்கிறதே இல்லைங்க. ஒரு டைம் எங்கள் மாமியாருக்கு உடம்பு முடியாமல் போச்சு. ஸோ அந்த டைமுக்கு தான் வந்து நான் ரியலைஸே பண்ணேன். ஸோ அவங்களுக்கு முடியல அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்து நம்ம தான் இந்த வீட்டை பார்த்துக்கணும், இதை நம்ம வந்து மேக் ஓவர் பண்ணி கொண்டு போகணும். ஸோ யோசித்தேன், இப்படியே இருந்தால் நல்லா இருக்காது, நமக்கு எத்தனை நாளைக்கு அவங்க கூட இருந்து பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த டைமில் நான் கொஞ்சம் யோசித்து ஒரு நல்ல முடிவு எடுத்தேன். சரிங்களா? அப்போது அடுத்து நம்ம பசங்களையும் நம்ம பார்த்துக்கணும், நம்ம வீட்டுக்காரையும் பார்த்துக்கணும். சரி, இவங்க வயசான காலத்தில் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி இவ்வளோ நாள் நம்மளை பார்த்தவங்கள நம்ம அவங்கள பார்த்துக்கணும் இல்லையா? ஸோ அதனால் நான் என்னையை கொஞ்சம் மாற்றிக்கிட்டேன். சரி, ரொம்ப சோம்பல் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எப்படி நம்ம வேலையை செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நம்ம வந்து சோம்பல் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னாலே, நம்ம எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வச்சாலே நமக்கு வந்து கொஞ்சம் அந்த வேலை ஸ்ட்ரெஸ் வந்து நமக்கு கம்மியாகும். சரிங்களா? எனக்கு இந்த கூட்டுறது, பெருக்கிறது, வாசலை கழுவுறது, பாத்திரம் தேய்க்கிறது, இதெல்லாம் ஈஸியாக வந்துடுங்க, இந்த சமையல் மட்டும்தான். ஸோ இந்த சமையல் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், காலையில் யோசிச்சுக்கணும். நம்ம குழந்தைங்க இருக்காங்க, நம்ம குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க, நம்ம தான் எந்திரிச்சு செய்யணும், அவங்களுக்கு நம்ம தான் அப்படிங்கிற ஒரு தாட் எனக்கு வந்ததுனால நான் கொஞ்சம் சோம்பல் இல்லாமல், நான் என்னையை கஷ்டப்படுத்திட்டாலும் பரவாயில்ல அப்படின்றதுக்காக வேண்டி நான் எந்திரிச்சு போயிட்டு சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். நைட்டு என்னென்ன வேலையெல்லாம் நம்ம வந்து செஞ்சு வச்சுக்கிட்டா மார்னிங் நமக்கு வேலை செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நான் பிளான் பண்ணி கரெக்டாக பண்ணுறதுனால எனக்கு ஓகே இப்போது சமையலெல்லாம். சரிங்களா? ஸோ எங்கள் மாமியார் அளவுக்கு என்னால் சமைக்க முடியுதோ இல்லையோ, அவங்களோட ஸ்டைலில் நான் கொஞ்சம் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன்னு தான் எனக்கு தோணுது. ஓரளவுக்கு ஓகே தான். சரிங்களா? ஸோ என் பசங்களுக்கும் இப்போ ஓகே தான். நான் காலையில் எந்திரிக்கிறதுனால, சீக்கிரம் சமைக்கிறதுனால ஓகே. என் பிள்ளைங்களும் நல்லா இருக்காங்க, எங்கள் வீட்டுக்காரும் சந்தோஷமாக இருக்காங்க, எங்கள் மாமியாரும் கொஞ்சம் ஹாப்பி தான். ஏன்னா அவங்க ஹெல்த் இஷ்யூ இல்லையா? ஸோ இதே மாதிரி யாரெல்லாம் வந்து ஓவர் கம் பேக் பண்ணி உங்களோட வேலைகளை நீங்கள் செய்கிறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் கண்டிப்பாக வந்து சந்திக்கிறேன். Until then, stay tuned. Thanks for watching.